தெனாலிராமன் கதைகள் 71. மறைந்த கிண்ணம். விஜயநகரத்தில் தேவநாயகன் என்ற வணிகன் இருந்தான். அவன் அரசவைக்கு ஒரு பொற்கிண்ணம் கொடுத்தான். அதை கிருஷ்ணதேவராயர் பாராட்டி அரண்மனையில் பாதுகாப்பாக வைக்க சொன்னார். சில நாட்களில் அது காணாமல் போனது. அரசவையில் குழப்பம் ஏற்பட்டது. கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனை அழைத்தார். தெனாலிராமன் கிண்ணம் வைக்கப்பட்ட அறையை பார்த்தான். சமீபத்தில் மட்டும் துப்புரவு செய்தவன் குருசாமி அங்கே இருந்ததாக காவலாளி சொன்னான். அவனை அழைத்து கேட்டபோது நான் எடுக்கவில்லை என்றான். தெனாலிராமன் அமைதியாக தரையை பார்வையிட்டான். தரையில் எந்த தடயமும் இல்லை. இதற்கு சாமானிய திருடன் காரணமில்லை என்று அவன் மனதில் நினைத்து கொண்டான். அவன் அரண்மனை பண்ணையில் உள்ள மாடு தண்ணீர் குடிக்கும் பாத்திரங்களில் ஒரு பாத்திரம் தங்க நிறத்தில் மங்கலாக இருந்ததை கவனித்தான். இதை கண்டதும் தெனாலிராமனுக்கு உண்மை புரிந்தது. கிண்ணத்தை யாரும் திருடவில்லை. தவறுதலாக தூக்கிச் செல்லப்பட்டு மாடு தண்ணீர் குடிக்கும் பாத்திரத்துடன் சேர்க்கப்பட்டு விட்டது. அரசவையில் இதை அறிவித்த போது அனைவரும் அதிர்ந்தனர். வேதநாயகன் இதை கேட்டதும் மன்னிப்பு கோரினான். மகாராஜா, நான் தந்த கிண்ணம் உண்மையான தங்கம் அல்ல. அது நான் தயாரித்த கலவை பொருள். நீங்கள் அதை சோதிப்பீர்கள் என்று பயந்து அது காணாமல் போனது என்ற நாடகம் போட்டேன் என்றான். அரசவையில் மேலும் அமைதி. கிருஷ்ணதேவராயர் தேவநாயகனை நோக்கி, உண்மையை மறைத்ததும் அரண்மனையை சிக்கலில் ஆழ்த்தியதும் தவறு என்றார். தெனாலிராமன் அமைதியாக சொன்னான், மகாராஜா, நிஜ தங்கம் இல்லாத இடத்தில் கூட சந்தேகம் ஒளிந்திருக்கும். நீதி. மதிப்பு இல்லாத பொருளை கூட தவறாக பயன்படுத்தினால் பிரச்சனை ஏற்படுத்தும். இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த பசு ஒன்று, எதுவும் புரியாத எனக்கு தங்க கிணத்துல தண்ணீர் கிடைச்சது அப்படின்னு பெருமைப்பட்டுக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.